கருணாகரன் அவர் உரையாற்றுவார். விவசாய சங்க அனைத்து தலைவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு புதுசாக இப்பதான் பேசுகிறேன். தமிழக முதல்வர் அவர்கள் பொங்கலுக்கு பன்றி கரும்பு அறிவிப்பார் என்று விவசாயிகள் எல்லாம் நினைத்தார்கள். ஆனால் அவர் அறிவிக்கவில்லை. விவசாயிகள் எல்லாம் அவர் என்ன என்று தெரியவில்லை, அவர் எப்படி நினைத்தார் என்று தெரியவில்லை. நினைக்கும் போது விவசாய பேர் சொல்லிதான் அவரு ஓட்டு வாங்கினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா இந்த விவசாயிகளை இங்க வந்து மழையிலையும் காத்துல நிக்க வச்சு அழகு பாக்குறாரு. இது நம்பிக்கை துரோகம் போல நான் நினைக்கிறேன். இந்த முதல்வர் அவர்கள் உடனடியாக இதை நடவடிக்கை எடுத்து இந்த கரும்பு விவசாயிகளுக்கு சாகுபடியை நல்ல முறையா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விழுப்புரம் மாவட்ட சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க அரும்பாடுபட்டு நாங்க களை வெட்டி தண்ணி பாய்ச்சி மருந்து அடிச்சு உரம் போட்டு எல்லாத்தையும் வளர்த்து இங்க வந்து உக்காந்துக்கின்னு நாங்க இருக்கிற நனைஞ்சுக்கின்னு கொண்டுக்கின்னு எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்போ எதுவுமே இல்லை. நாங்க அந்த கரும்புகளை நம்பி நாங்க நடவு செஞ்சுட்டோம். நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு தெரியல. இத நீங்க என்ன பாத்துக்கணும், இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த விவசாயம் நாங்க எதே வந்து ஒரு 10 பேர் வந்துக்கிறோம், 20 பேர் வந்துக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் தான் வந்துக்கிறோம். யாரும் சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றியம் இருக்குது, அப்புறம் கிளை இருக்குது, யாரையும் கூப்பிடல. ஒவ்வொரு விவசாயம் ரொம்ப சோகமா பேசுவாங்க. எங்களுக்கே உணர்ச்சி வரும்னு சொல்லிட்டு தான் நாங்க அவங்களை கூப்பிடல. கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தமிழக அரசு. முதல்வரே கவனம் செலுத்துங்கள், விவசாயிகளை பாருங்கள். நாங்கள் அன்போடு சொல்கின்றோம், அரவணைத்து சொல்கின்றோம். முதல்வர் அவர்களே, நாங்கள் விவசாயி என்பதை உரக்க கூறுகின்றோம். உங்களுக்கு காது கேட்கவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் காது கேட்கும். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். விழுப்புரம் மாவட்ட சார்பாக இந்த ஒரு